என்ன இது பைப்பு திறந்து தண்ணியே வர மாட்டேங்குது. காலையில அந்த மோட்டர் சுவிட்சை போட்டு விடலையா? ஐயா அர்ஜுனு, என்னையா நேரமே எழும்பிட்ட? ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணுமா, அதான் நேரமே எழுந்துட்டேன். என்னம்மா தண்ணியவே வர மாட்டேங்குது பாத்ரூம்ல? ஆமாயா, இந்த பைப்லயும் தண்ணி வரல. மோட்டர் போட்டு விடலையா? மேல தண்ணி இல்லையோ என்னவோ. இல்லம்மா, தண்ணி வரலன்னு சொல்லிட்டு மோட்டர் ஆன் பண்ணேன். மோட்டர் வேலை செய்யற மாதிரியே இல்லையே. மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னையா சொல்ற? மோட்டர் ரிப்பேரா? நேத்து சாயங்காலம் மோட்டர் போடும்போது நல்லாதான் ஓடுச்சு, இப்ப ஓட மாட்டேங்குதா? ஆமாம்மா, நான் வேற சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும். குளிக்கிறதுக்கு கூட அங்க தண்ணி இல்ல. அப்படியாயா? சரி, பின்னாடி போர் பம்ப் இருக்குல்ல, அதுல தண்ணி வரும், அதுல போட்டு விட்டு குளிச்சிரு. என்னது, பின்னாடி இருக்கிற பம்ப்லயா? என்னால அங்கெல்லாம் குளிக்க முடியாது. அதுவே ஒரு ஓபன் ஸ்பேஸ், அதுல போய் குளிக்க சொல்றியேம்மா? ஏல ஆம்பளை பையன் தானே நீ, அங்கன குளிக்கிறதுக்கு என்ன? ஒரு துண்டை கட்டிக்கிட்டு பின்னாடி போய் குளிச்சிட்டு வா. வாட்? துண்டா? நோ நோ, என்னம்மா நீங்க? ஒரு ஆம்பளை பையன் என்ன போய் அதுவும் ஓபன் ஸ்பேஸ்ல குளிக்க சொல்றீங்க? ஏல ஆம்பளை பையன் தானே நீ, ஏதோ பொம்பளை பிள்ளைய போய் குளிக்க சொன்ன மாதிரி இல்ல நீ பேசுற. பின்னாடி அங்கன யார்ல வர போறா? உன் அண்ணன் கதிர் கூட அதுல போய் குளிக்க சொன்னா குளிச்சிட்டு வந்துருவான். நீ என்னமோ இப்படி பண்ணிட்டு இருக்க? அவர் குளிச்சா அதுக்கு நான் என்ன பண்றது? என்னால அந்த மோட்டார் பம்ப்ல எல்லாம் குளிக்க முடியாதுப்பா. நான் பாத்ரூம்ல தான் குளிப்பேன். ஓபன் ஸ்பேஸ்ல எல்லாம் என்னால குளிக்க முடியாது. அப்படியாயா? அப்ப சரி, காலையில குளிக்காமலே ஹாஸ்பிடல் கிளம்பி போ. குளிக்காமலா ஹாஸ்பிட்டலுக்கா? மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு டாக்டர் நானு, என்ன போய் குளிக்காம ஹாஸ்பிட்டல் போக சொல்றீங்க? டிஸ்கஸ்டிங். எது? ஏல நான் உன்னை குளிக்காம ஹாஸ்பிடல் போன்னு சொன்னனோ? பின்னாடி போர் பைப் இருக்கு, நீ போய் சுவிட்ச் போட்டினா போர்ல தண்ணி வரப்போகுது, அதுல 4 சொம்பு மொண்டு குளிச்சிட்டு போன்னு சொன்னா கேட்க மாட்டா. என்னமோ பொம்பளை புள்ள மாதிரி பாத்ரூம்ல தான் குளிப்பேன்னு நிக்கிற. அப்புறம் நான் என்ன பண்றது? நானா மோட்டர் ரிப்பேர் பண்ண முடியும்? ஆள் வர சொல்லி தான் பண்ண முடியும். அதுக்குள்ள அவசரம்னா பிறகு குளிக்காம தான் நீ போகணும். ஷோ, என்னமா நீங்க? இல்ல வேற நான் என்ன பண்ணட்டும்? அப்படி இல்லைன்னா போ, அங்க தண்ணி கொண்டு வந்து பாத்ரூம்ல ஊத்தி குளி. இப்ப சொன்னீங்களே, இது கரெக்ட். நான் முதல்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்து பாத்ரூம்ல ஊத்திட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கிறேன். நம்ம வீட்டுல பின்னாடி குளிக்கிறதுக்கு என்ன இவனுக்கு? இந்த மோட்டர் வேற ரிப்பேர் பண்ணணுமா? புசுக்குன்னு வீணா போயிடுது. இதுக்கு வேற ஆளை வர சொல்லணும். தண்ணி இல்லாம இன்னைக்கு நாளே ஓட போறது கிடையாது. சமைக்கணும், பாத்திரம் கிடக்குது கழுவணும், வீடு துடைக்கணும், எல்லாத்துக்கும் இந்த தண்ணி தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த நேரம் போய் மோட்டர் வீணா போயிடுச்சு. அவியலே போய் கேப்போம். ஏங்க, என்னமா? எங்க வீட்டுக்கு தண்ணி ஏத்துற மோட்டர் வீணா போயிடுச்சுங்க. அதை சரி பண்ணி ஏதாவது ஆள் வர சொல்லுங்க. தண்ணி இல்லாம கையும் ஓடல காலும் ஓடல, சமைக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு இப்ப வெளியே போற வேலை இருக்கு, அதான் பின்னாடி போர் பைப் இருக்கே, அதுல கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து சமாளிங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஆள் கூட்டிட்டு வரேன். என்னங்க நீங்க, வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம், பாத்ரூம் போனா கூட தண்ணி வேணும். எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற பைப்லயே போய் தண்ணி எடுத்துட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. சரிம்மா, கொஞ்சம் அவசரமான வேலை, நான் வேலையை முடிச்சுட்டு வரும்போது கையோட ஆளை கூட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அந்த தண்ணியை கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. என்னமோங்க, சரி. இந்த மனுஷனுக்கு தண்ணியோட அவசியம் எங்க புரிய போகுது? இவன் வீட்டு வேலைலாம் செஞ்சு சமைச்சு பாத்திரம் தேய்ச்சானா தண்ணியோட தேவை என்னன்னு தெரியும். இப்ப என்ன பண்றது தண்ணிக்கு? என்னாச்சுமா? பைப்ல தண்ணியே வரல. காலையில மோட்டர் போட்டீங்களா இல்லையா? ஏண்டி, அதுக்கு தாண்டி நான் காலையில இருந்து எப்படி அப்படின்னு சுத்தி வந்துட்டு இருக்கேன். மோட்டர் ரிப்பேர் ஆயி போச்சு. இருந்து மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சா? ஐயோ கடவுளே, இந்த பிள்ளைகளை வேற குளிப்பாட்டி பள்ளிக்கூடம் அனுப்புன இந்த நேரத்துல தண்ணி வரலன்னா என்ன செய்யறது? இப்ப என்னமா பண்றது? ஏடி, காலையில இருந்து நானும் அதுக்கு தான் சுத்தி சுத்தி வரேன், என்ன செய்யறதுன்னு தெரியாம. பிள்ளைகளை குளிப்பாட்டணும் தானே, பின்னாடி இருக்கிற போர் பம்ப் போட்டு விட்டு குளிப்பாட்டுங்க. அர்ஜுன் கூட காலையில ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னான், அங்கதான் தண்ணி மோண்டு குளிக்க போயிருக்கான். அன்னைக்குமா அவன் போட்டு விட்டுருப்பான், நீ போய் அவன் போய் குளிப்பாட்டிடு. சரிம்மா, போய் நேரமே குளிப்பாட்டு. கிச்சனுக்கு வேற தண்ணி வேணும், என்ன பண்றதுன்னு தெரியல.
குடி தண்ணியும் இல்ல. அப்பா, இன்னைக்கு அம்மா வர்றதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாவம் அம்மா எப்படிதான் இவ்ளோ வேலையும் செஞ்சுட்டு வீட்லயும் வேலை செய்யறாளோ தெரியல. ச்சே, அம்மா இவ்ளோ வேலையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து நமக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கஷ்டத்தை ஒரு நாள் கூட அவங்க முகத்துல காமிச்சது இல்ல. அவங்க செய்யற வேலையை நம்ம செய்யும் போதுதான் அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னே தெரியுது. எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சு என் அம்மாவை வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடணும். அட பிங்கிமா, இங்க என்ன பண்றீங்க? காலையில எழுந்துட்டீங்களா? ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? ஆமா, ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும். எவ்வளவு இருக்கு? நிறைய சம்பாதிச்சா நமக்கு பிடிச்சது எல்லாம் நம்மளே வாங்கிக்கலாம், யாரையும் கேட்க தேவையில்ல. அத்தை இன்னும் படிச்சு முடிக்கல, அதனாலதான் வேலைக்கு போகல. அப்படிலாம் இல்ல, ஆனா படிக்கணும், நிறைய படிக்கணும், அப்பதான் வேலைக்கு போக முடியும். பிங்கிமா, அப்படிலாம் பேசக்கூடாதுமா. நீ மாடு மேய்க்கவும் போக வேண்டாம், சாணியும் அள்ள வேண்டாம். சமத்தா நல்லா படிக்கணும், அழாம ஸ்கூல் போகணும். என்ன புரிஞ்சுதா? சமத்து பிள்ளைய போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க. ஏல அஜய், கீழே இறங்கி குளியாத மேல நிக்காத, வழிக்கு அடிச்சிட்டு கீழே விழுந்துருவ. நான் போடு போட்டேன்னா வச்சுக்கோ, உன் உயரம் என்ன, இந்த தொட்டி சைஸ் என்ன, உள்ள விழுந்தினா முங்கிருவ. இப்படியே நின்னு குளி. பிங்கி சும்மா இரு. சிலைப்பு, நீ கீழே இறங்க போறியா இல்லையா? இப்படியே சொல்லி விழுந்து வாரு, அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு. எங்கேயாவது சொல்றத கேக்குறானா பாரு. இதுக்குதான் இந்த பிள்ளைங்களை இந்த தோட்டத்து பக்கமே கூட்டிட்டு வர்றது கிடையாது. வந்தாலே இந்த தொட்டியை விட்டு எட்ட நகர்றது கிடையாது. சே, இந்த மோட்டார் வேற. இல்ல போதும், எட்ட அப்புறம் இல்ல அஜய், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா கீழே இறங்கு. நீ இங்கே நின்னு குளி, நான் தண்ணி மட்டும் ஊத்துறேன். பிங்கி பிச்சிருவன் பிச்சி. அட, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? எங்க என் பிங்கி சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணல. இங்க என்ன பண்றீங்க? அதை யாரும் கேக்குற, மோட்டர்ல தண்ணி வரல, சரி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க குளிப்பாட்டலன்னு பார்த்தா இந்த இடத்த விட்டு நகர மாட்டான் இவன். ஏன் அஜய், குளிச்சது போது வா போலாம். இவனை பார்த்துட்டு இவளும் அது மேல ஏறி நின்னுதான் குளிக்கணும்ன்றா. ஆமா, நீ என்னத்துக்கு குடத்தை வச்சுட்டீங்க? நிக்க குளிக்கிறதுக்கு தான் தண்ணி எடுக்க வந்தேன். என்னது, குளிக்கிறதுக்கு தண்ணி எடுக்க வந்தியா? ஆமா. இல்ல இங்கேயே குளிக்க வேண்டியதானே, எங்க தண்ணி எடுத்துட்டு போற? எனக்கு இந்த இடம்லாம் செட் ஆகாது. அது சரி, இப்ப இங்க இருந்து குடம் குடமா தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல ஊத்தி குளிக்கிற. சரி வழி விடு, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு. போல அஜய், போது இறங்கு. பிங்கி, உன்கிட்ட வேற தனியா சொல்லணுமா? இப்படி தள்ளி வா. நீங்க குளிக்க வேண்டாம், வா, உன்னை கூட்டிட்டு போய் நான் பாத்ரூம்லயே குளிப்பாட்டுறேன். ஆனாலும் பிங்கி, உனக்கு சரியான வாய் தான், பாத்துக்கோ. தண்ணி தானே பாத்ரூம்ல வரும், நீ வா. உன்னை விட்டோன்னா அடுத்த அரை மணி நேரத்துக்கு நான் இங்கே தான் நின்றுட்டு இருக்கணும். வா போலாம். அஜய் குளிச்சது போதுவா? அதான் வேண்டான்னு சொல்றல்ல, பாத்ரூம்க்கு வா, அங்க தண்ணி எடுத்துட்டு வரேன், நீ அங்கேயே குளி. உங்ககிட்ட மல்லு கட்டுறதுக்கு நான் தனியா சாப்பிடணும் போல. சரி வான்னு சொன்னேன்.
எங்க காஃபி? ஏங்க என்ன ஏன் கத்துற? மொல்லமா கூப்பிட்டாதான் உங்க காதுல விழ மாட்டேங்குது, அதான் கத்தி கூப்பிட்டேன். கூப்பிட்டியா? சுத்தம். சின்னங்க காஃபி. அதை அப்படியே வை, நான் எடுத்துக்கிறேன். இவர் என்ன நைட்டு தூங்கும் போது லேப்டாப்பும் கையுமாவே இருக்காரு, காலையில எழுந்து பார்த்தாலும் லேப்டாப்பும் கையுமாவே இருக்காரு. ஷோபா அதானே, எனக்கு தாலி கட்டினதுக்கு பதிலா அந்த லேப்டாப்புக்கு தாலி கட்டிருக்கலாம். எது பொண்டாட்டினே தெரிய மாட்டேங்குது. அர்ஜுன், என்ன குடத்தை எடுத்துக்கிட்டு இப்படியும் அப்படியும் போயிட்டு இருக்க? ஓ, இந்த ஆளு சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட பாக்குறாரா? நான் கூட அந்த லேப்டாப்புக்குள்ளேயே முழுகிட்டாரோன்னு நினைச்சேன். இல்ல ஆதி, தண்ணி வரல, அதான் குளிக்கிறதுக்கு பம்பு செட்ல இருந்து தண்ணி மூண்டுட்டு போறேன். தண்ணி வரலையா? ஏன், என்னாச்சு? மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு வேற லேட் ஆயிடுச்சு, அதான் தண்ணி மொண்டு வேக வேகமா போயிட்டு இருக்கேன். சரி அர்ஜுன், நீ போய் குளி. சரிடா. மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சா? அப்போ பாத்ரூம்ல தண்ணி வராதா? ஏங்க, மோட்டார் ரிப்பேர் ஆனா எப்படிங்க பாத்ரூம்ல தண்ணி வரும்? காலையிலே டேங்க் காலி ஆயிடுச்சு, அதான் எல்லாம் பின்னாடி குளிக்கிறாங்க. நீங்க குளிச்சிட்டீங்களா? இல்ல, இன்னும் குளிக்கல. நீ குளிச்சிட்டியோ? அதான் தண்ணி வரலையே, எப்படி குளிக்கிறது? நீங்க வேணா எனக்கு அர்ஜுன் மாதிரி தண்ணி மட்டும் வந்து தரீங்களா? பாத்ரூம் வரைக்கும் தூக்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா போதும், நான் அப்படியே குளிச்சிருவேன். ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தண்ணி குடம் தூக்குற மாதிரி தெரியுதா? உனக்கு வேணும்னா குடம் எடுத்துட்டு போய் நீ தண்ணி மட்டும் வந்து குளி. ஹால பாரு. அதான் நான் பார்த்தேன், நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டிய. என்னது? என்ன சொன்ன இப்போ? நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டியேன்னு சொன்னேன். சரிப்பட்டு வர மாட்டேனா? எதுக்கு? நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? அதான் சொன்னேனே தான், நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டிய. ஏய், என்ன நக்கலா? எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? ஏய், உன்னதான் கேக்குறேன். அதெல்லாம் உங்களுக்கு சரி வராது தான், நீங்க வேலை பாருங்க. உங்களால அது முடியவே முடியாது. என்னது? என்னால முடியாதா? உங்களால முடியவே முடியாது. ஐ கேன் டூ எவ்ரிதிங். என்னால முடியாதுன்னே நீ சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? ஐயோ அத்தா, உங்களால எல்லாமே முடியும் தான், ஆனா இது உங்களால முடியாது, நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டிய. என்ன காமெடி பண்றோம்னு நினைப்போ? இங்க பாரு, என்னால முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதே மாதிரி என்னால முடியாதுன்னு நீ சொல்லாத. அப்போ உங்களால முடியும்னு சொல்றியே? முடியும். நீ முதல்ல என்னன்னு சொல்லு, அதை விட்டுட்டு என்னால முடியாது, எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லாத. சரி, இப்போ இங்கே மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் பின்னாடி போய் குளிக்கிறாங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா வாங்களே, நம்ம 2 பேரும் போய் குளிச்சுட்டு வருவோம். என் கூட குளிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? என்னத்தான் உறைஞ்சு போய் உக்காந்துருக்கியா? நான் தான் சொன்னேனே, அதுக்குள்ள நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, உங்களால முடியாதுன்னு. டேய் ஆதி, அவ வேணும்னே உன்னை வெறுப்பேத்தி பார்க்கணும்னு நினைக்கிறா. அவ வலையில போய் மாட்டிக்காத. என்னத்தான் வரியலா? 2 பேரும் போய் குளிப்போம். என்கிட்டயே வா. ஏண்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இப்படிலாம் சொன்னா நான் வர மாட்டேன்னு சொல்லுவேனே. உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. வேணும்னே என்னை வம்பிழுத்து பாக்குறியா? என்னத்தான் யோசிக்கிறீங்க? அப்போ ஒத்துக்கோங்க, நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு. உன் டீலிங்க்கு எனக்கு ஓகே, ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? பின்னாடியே கொல்லப்புறம் ஒரு பிரைவசி இருக்காது பாத்தியா? நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ நல்லவெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் மோசமானவன். அது மட்டும் இல்லாம நம்ம மனசு எப்பவும் ஒரு நிலையா இருக்கும்னு சொல்ல முடியாது பாத்தியா? எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அது நம்மளால சொல்ல முடியாது. அதனால கொல்லப்புறம் வேண்டாம், இடத்த மட்டும் மாத்திக்குவோம். நமக்குன்னு ஒரு ரூம் இருக்கு, அதுல ஒரு பாத்ரூம் இருக்கு, அதுல கூட தண்ணி வரும். இன்னைக்கு தானே வரல, வேலை கிடக்கு வேலை, இத எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். என்னோட வேலை மோட்டர் ரெடி பண்றதுதான். மோட்டரை ரெடி பண்றோம், தண்ணியை டேங்க்ல ஏத்துறோம், அதுக்கப்புறம் நீ கொடுத்த சவால்ல நான் ஜெயிச்சு கட்டுறேன். என்னடி பொண்டாட்டி, சவாலுக்கு ரெடியா? மோட்டரை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். உன் மாமே அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவானா வரமாட்டானு நீயே தெரிஞ்சுக்குவ. சும்மா உட்காந்துருக்கிறவங்க கிட்ட வம்பா இழுக்கிற, இருடி உனக்கு இருக்கு. இப்ப எதுக்கு இவர் லேப்டாப் எல்லாம் க்ளோஸ் பண்றாரு? ஒருவேளை இவர் உண்மையா தான் சொல்றாரோ? நான் தான் தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நான் லீவ் சொல்லிடுறேன். வேலையை விட நம்மளுக்கு மோட்டர் ரெடி பண்றதுதான் இப்ப முக்கியம்.
சோ நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். சவாலுக்கு ரெடி ஆயிரு. ஐயோ, கிவியில வெறுப்பேத்தி பார்க்கலான்னு பார்த்தா கிட்ட நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன் நான். போச்சு, ஒரு வேலையை சொன்னது எல்லாம் உண்மையா இருக்குமோ? ஏய் நில்லு. சொல்லுங்கம்மா. எங்க போற? தோட்டத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? ஆ, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுமா. சாணி அள்ளி போட்டேன், தொழுவத்தை பெருக்கிட்டேன், மாட்டுக்கும் தண்ணி வச்சிட்டேம்மா. இப்போ எங்க உள்ள போற? இன்னும் வேலை முடியல. அதுக்குள்ள என்ன? வீட்டுல மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு. பிங்கிய ஸ்கூலுக்கு கிளம்ப வைக்கணும். அவ இன்னும் குளிக்கல. பின்னாடி மோட்டர்ல தண்ணி வருது, 2 குடம் புடிச்சிட்டு வந்து பாத்ரூம்ல ஊத்திடு. அவளை குளிப்பாட்டணும். ம் சரிம்மா. ஏய் இரு, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. அப்புறம் கிச்சன்ல 4 குடம் தண்ணி ஊத்திரு. அங்க பக்கத்துல ஒரு ட்ரம் இருக்கு, அதுல ஒரு 4 குடம் ஊத்திரு. பிங்கிய குளிப்பாட்டிட்டு நான் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே மறுபடியும் என் பாத்ரூம்ல இன்னொரு 4 குடம் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சிரு. நான் குளிக்கணும். என்ன புரிஞ்சுதா? கிச்சனுக்கு தண்ணி ஊத்திடுறேம்மா. பாப்பா குளிப்பாட்டுறதுக்கு கீழே இருக்கிற பாத்ரூம்ல தண்ணி ஊத்திடுறேன். நீங்க மேலே குளிக்காம கீழே குளிச்சேன்னா கீழே பிடிச்சிட்டு வந்து ஊத்திடுறேன். எனக்கு என் ரூம்ல தான் குளிக்கணும். வேற எந்த பாத்ரூம்லயும் எனக்கு குளிக்க பிடிக்காது. 4 குடம் தானே, மேல படிக்கட்டு ஏறி கொண்டு வந்து ஊத்திட்டு போ. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ம் சரிம்மா. ஷபா, கால்லாம் வலிக்குதே. ஷபா, எரியுதே அம்மா. ஹே மீனா, இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை தண்ணி மொண்டுட்டு வர சொன்ன. அம்மா, அது கால் தடுக்கி கீழே விழுந்துட்டம்மா. கால் வலிக்குது. ஏதோ லேசா இடிச்சிருக்கும். உடனே என்ன ஆம்புலன்ஸ் கூப்பிடுற அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. இன்னும் 2 குடம் தான், போய் புடிச்சிட்டு வந்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் போய் உட்காரு. அம்மா, எழுந்துக்க முடியலம்மா. ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு வரமா. காலு சுத்தமா முடியலம்மா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. 2 குடம் தண்ணி மொண்டு வந்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எங்க வேணாலும் போய்க்கோ. அப்படியே கால் வலிக்குது முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. போய் ரூம்ல சொகுசா படுத்துக்கலான்னு பாக்குறியா? இங்க பாரு, எனக்கு இப்போ குளிச்சாகணும். அதுக்கு தண்ணி வேணும். 2 குடம் மொண்டு வந்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போய்க்கோ. அம்மா, அது என்னால எழுந்திருக்கவே முடியலம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ தண்ணி வேணும். அதான் அவ அவ்வளவு தூரம் கேக்குறாளே, தண்ணி மட்டும் வந்து கொடு. இவனா? இவன் என்ன திடுதுப்புன்னு வந்து நிக்கிறான்? நேத்து அவளை ஏன்னு சொன்னதுக்கு அவ்வளவு கோவப்பட்டான். இதெல்லாம் பார்த்திருப்பானா? நினைச்சேன்
நான் நினைச்ச மாதிரி தான் இங்க இருக்கு. உன் புத்திய காட்டாம இருக்க மாட்டல்ல? வீட்டுல யாரும் இல்லையா? என்ன முல்லை இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்க? கதிரு, அது பேசாத. நீ எல்லாம் என்னதான் ஜென்மமோ தெரியல. அக்கா வச்சேன்னு பாக்குறேன். கீழே அரைஞ்சு பல்ல பேத்துருவேன். கதிரு, எப்பயா வந்த? நான் வர்றது இருக்கட்டும், இங்க என்ன நடக்குது? எதுக்கு கோவப்படுத? என்னாச்சு? வந்ததும் வராததுமா இப்படி கத்திட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. மீனா, என்னமாச்சு? கால்ல அடிபட்டு உட்கார்ந்திருக்க? இந்த சைடு வா. இல்ல கதிரு, சின்ன சத்தம். காலை விடுங்கய்யா. ரொம்ப வலிக்குதா? இல்லையா, கையிடுங்க. நீ சும்மா இரு. ஐயா, வலிக்கலையா? கையிடுங்கய்யா. உனக்கு தெரியாது, நீ சும்மா இரு. ஐயா, கையிடுங்கய்யா. எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும். ஏன் நீ கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கும் போது வந்து பாக்காதவங்க இப்ப பாக்குறாங்களா? இங்க பாரு, உனக்கு இதுதான் வார்னிங். இனி இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு உன்னை சும்மா விட மாட்டான். இவன் எதுக்கு முள்ளுகிட்ட கத்திட்டு இருக்கான்? அவன் என்னத்த பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே. இந்த மீனாக்கு கால் அடிபட்டு உட்காந்துருக்கா, அதுக்கு முள்ள என்ன பண்ணுவா? எதுக்கு அவன் முள்ளுகிட்ட கத்துறான்? ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லையா, பரவாயில்ல, வலிக்கல, விடுங்க. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி வா. ஐயா, இறக்கி விடுங்க ஐயா. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். கேட்க யாரும் இல்லைன்னா என்ன வேணாலும் செய்வியா? இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், இவன் என் பொண்டாட்டி. இவளுக்கு என்ன நடந்தாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. இந்த முள்ள என்னடி பண்ணி தொலைஞ்ச? எதுக்கு அவன் உன் மேல கோவப்பட்டு போறான்? அம்மா, மோட்டர் ரிப்பேர் ஆயிருந்துச்சுன்னு குளிக்கிறதுக்கு 2 குடம் தண்ணி மட்டும் வந்து ஊத்த சொன்னம்மா. அவ கால் அடிபட்டு இங்க விழுந்து கிடந்தா, அதுக்குதான் அவன் இப்படி கத்திட்டு போறான். ஏண்டி, உனக்கு குளிக்கணும்னா நீ மட்டும் வந்து ஊத்த வேண்டியதானே? எதுக்கடி அவளை வேலையிட்ட? இப்ப பாரு அவன் எவ்வளவு கோவமா போறான்னு. தேவைதான் இவங்களுக்கு. மீனாக்கு அவ என்ன வேலை வாங்கினிய? நல்லா மாட்டினீங்களா கதிரா தாங்கிட்ட? இங்க பாருடி, அவன் கோவப்படுற மாதிரி நடந்துக்காதன்னு உன்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். பாரு, எங்கேயோ இருந்தவன் திடீர்னு இங்க வந்து நிக்கிறான். அவகிட்ட கொஞ்சம் பார்த்தே இரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிம்மா. தொழுத்த பூவுக்கு நான் பொறுப்பு, துவண்ட சேலுக்கு நீ பொறுப்பு, இழுத்த இழுப்புக்கு நான் பொறுப்பு, இடுப்பு வலிக்கு நீ பொறுப்பு. நட்சத்திரம் எத்தனையோ எண்ணிக்க தெரிஞ்சது எனக்கு, மொச்சம் மட்டும் எத்தனையோ இன்னமும் எடுக்கல கணக்கு. நான் வெள்ளங்கரட்டு. என்ன ரொம்ப வலிக்குதா? இல்லையா. என்னது? இல்லத்தா, உங்க கைப்பட்டதும் வலியெல்லாம் பறந்து போச்சு. இல்ல, என்ன சொன்ன? எப்பல இருந்து மேடம் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்க? ஊருக்கு போயிட்டு வந்த கொஞ்ச நாள் கேப்ல நிறைய வித்தியாசம் தெரியுது. ஏன்டா, என்கிட்ட எதுக்கு மறைச்சிய? என்னத்த மறைச்சேன்? யாரு நீ பரிச்சை எழுத போன விஷயத்த எதுக்கு மறைச்சிய? யார் சொன்னா? அவன் தங்கச்சி சொன்னாளா? ஆமாட்டா, அவ அர்ஜுன் கூட்டிட்டு போனதா சொன்னா. அர்ஜுன் கிட்ட கேட்டப்போ நீங்க தான் சொன்னீங்கன்னு சொன்னான். ஏன் என்கிட்ட மறைச்சிய? நான் உங்ககிட்ட எவ்வளவு வருத்தப்பட்டு சொன்னேன் யாரு நீ பரிச்சை எழுத போகணும்னு. அப்ப என்ன அழ வச்சு பாத்தீங்களே, வேணுட்டே தானே இப்படி எல்லாம் செஞ்சிய. யாரு நீ பரிச்சை எழுத போகலன்னு நினைச்சிட்டு தான் உங்ககிட்ட நான் கோவமா பேசிட்டேன் தான். என்ன மன்னிச்சிருங்க. சொல்லி முடிச்சிட்டியா? எனக்கு அதை உன்கிட்ட சொல்லணும்னு தோணல, அதனால சொல்லல. உன் தங்கச்சி பரிசு எழுத போகலன்னு அந்த ஆத்திரத்துல நீ என்கிட்ட கோவப்பட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. என் கால்ல இருந்து கை எடுக்கிறீங்களா? கூசுது. முடியாது. அத்தா, யாராவது பாத்துட்டு போறாங்க, எடுங்க. ஏண்டி, ஹால்ல அத்தனை பேர் இருக்கும்போதே உன்னை தூக்கிட்டு வந்தவன் யாரு பார்த்தா எனக்கு என்ன வந்துச்சு? ஆனாலும் அத்தா, உங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான் பாத்துக்கோங்க.
ஆள் அத்தனை பேர் இருக்காவ, அப்படியே தூக்கிட்டு வரிய. காலை பிடிக்காதீங்க பிடிக்காதீங்கன்னு சொல்றேன், கையை எடுக்க மாட்டேன்ட்டீங்க. அதுவா, உள்ள வரும்போதே நீ அடிபட்டதை பார்த்தனா எனக்கு முள்ள மேல பயங்கர கோவம் வந்துட்டுது. அதே பதட்டம் எனக்கு இருந்துச்சு. அதுல உன் கையை பிடிக்கிறனா காலை பிடிக்கிறனா எதுவும் எனக்கு தெரியல. எனக்கு கோவம் தான் பயங்கரமா வந்துச்சு. அப்படிலாம் கோவப்படாதீங்க. என்ன இருந்தாலும் அவங்க உங்க அக்கா. அக்காவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டினா அக்காவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்.